Fourth sum. 30,824 equal to 2 power a cross b power b எனில் a மற்றும் b இன் மதிப்பு காண்க. அதாவது தமிழில் இதை இங்கிலீஷில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். if 30,824 equal to 2 power a into 3 power b then find a and b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது கொடுத்துட்டாங்க. a வேல்யூ என்ன b வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்க்கலாமா? இந்த சம் ரொம்ப ஈஸி தான். 13,824 equal to 2 power a into 3 power b. இதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். given. இது வந்து நம்ம prime factorization அந்த ட்ரீயை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நார்மலாக இது நமக்கு தெரியும்ல 30,824. இதை வந்து 2 இங்கேயே 2ன்னு கொடுத்துட்டாங்க, 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம 2 டேபிள்லேயும் 3 டேபிள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுலேயும் இங்கேயே ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க எந்த டேபிள் யூஸ் பண்ணணும். 2 3 யூஸ் பண்ணாலே நமக்கு இது கிடச்சிட போகுது. ஸோ நம்ம 2 டேபிள் 3 டேபிள் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியாது, கஷ்டமாக இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு சைடில் வந்து ரஃப் காலத்தில் இது போட்டுக்கோங்க. அப்போ 2 டைம்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? 6,912 கிடைக்கும். அதே 2 டேபிள் எடுத்தோம்னா 3,456 கிடைக்கும். அதே நெக்ஸ்ட் 2 டேபிள் எடுத்தோம்னா 1,728 கிடைக்கும். அதே 2 டேபிள் எடுத்தோம்னா 864 கிடைக்கும். நெக்ஸ்ட் சேம் 2 டேபிள் எடுத்தோம்னா 432 கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் 2 டேபிள் எடுத்தோம்னா 216 கிடைக்கும். அகெயின் 2 டேபிள் எடுத்தோம்னா 108 கிடைக்கும். அகெயின் 2 டேபிள் எடுத்தோம்னா 454 கிடைக்கும். அகெயின் 2 டேபிள் எடுத்தோம்னா 27 கிடைக்கும். அப்போ 27 கிடைச்சிருச்சா? அப்போ 27 வந்து 2 டேபிளில் நம்ம எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எப்படின்னா லாஸ்ட்டில் 7 இருக்குது. இது ஒரு ஈவன் நம்பர். இந்த மாதிரி இது வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அது வந்து செகண்ட் டேபிள் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இதுலேயே நோட் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக வந்திருக்க எல்லா டிஜிட்டும் ஈவன் நம்பர் தானே. அதே இங்கே வந்திருக்க இந்த 7 என்ன? ஆட் நம்பர். ஸோ இதை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்போ தேர்ட் டேபிளுக்கு நம்ம மூவ் ஆயிடலாமா? தேர்ட் டேபிளில் வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ தேர்ட் டேபிளுக்கு மூவ் ஆயிடலாம். அப்போ தேர்ட் டேபிள் எடுத்தால் என்ன? 9 டைம்ஸ் போகும். அப்போ 3 அதே தேர்ட் டேபிளில் போகும். அப்போ 3 டைம்ஸ். அப்போ 3 3 1. ஸோ 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக போடணும். இப்போது இது வந்து உங்கள் ரஃப் காலத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரீயில் வந்து நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ 3 8 24 இருக்கா? அது செகண்ட் டேபிளில் போட்டால் ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு? இது. ஸோ அது கண்டிப்பாக இதை வந்து எந்த இதுவும் மிஸ் பண்ணாமல் கன்ஃபியூஸ் பண்ணாமல் போடணும். இது போட தெரியாதவங்க, டைரெக்டாக போட தெரியாதவங்களுக்கு தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். டைரெக்டாக போட தெரியும் அப்படிங்கிறவங்க செகண்ட் டேபிளில் எதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. அப்போ 2 × 60912 அதை மல்டிப்ளை பண்ணால் 13,824 கிடைக்கும். ஸோ 2 இருக்குது. எகெயின் 612 இந்த வேல்யூ கிடைக்கும்னா 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 3,456 அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான். அப்போ 3 4 5 6 கிடச்சிச்சா? அப்போ 2 கூட இதை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். அப்போது நான் எதை மல்டிப்ளை பண்ணா அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அப்போ நமக்கு வந்து தெரியாது. இப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூ தெரியும். இந்த 2 டேபிளில் தான் நான் பண்ண போகிறேன்னு இது தெரியும். ஏன்னா இங்கே வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் தான் வரணும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி கேஸில் இங்கே இருக்க வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்னா, அதாவது இது யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இது போடுறவங்களுக்கு எப்படி பண்ணலான்னா 6,912 டிவைடட் பை 2 இதையும் நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 3 4 5 6 அதை நம்ம இங்கே போடுறோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ கிடச்சிருமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு இந்த வரணும். ஆனால் இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன வேல்யூ வரணும் எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? 3 4 5 6 டிவைடட் பை 2. அப்போ செகண்ட் டேபிள் இப்போது கடைசி வந்து ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக 2 டேபிள் தான். அப்போது 2 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ வரும்? 1 17 2 ரிமைனிங் 4. அப்போ ரிமைனிங் 1 இருக்குமா? அப்போ 8. அப்போ 1728 இது கூட இதை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஆகுது செகண்ட் டேபிள். அப்போ 7218 இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அகெயின் செகண்ட் டேபிள்
16 இங்கே 1 வருமா, அப்போ 12 இருக்குது. அப்போ 12னா 6 6 into 2 12, அப்போ 4 into 2 8, அப்போ 64 864. இது 864 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1728 கிடைக்கும். எகெயின் நான் இதுக்கு போடுறேன். இதுக்கு போட்டால் இங்கே 2ன்னு தெரியும், ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர். அப்போது 864 டிவைடட் பை 2 432வா கிடைச்சிருச்சா. அப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் ட்ரீ போடுறேன். அப்போ இது ஒரு ஈவன் நம்பர். அப்போ 432 டிவைடட் பை 2 போட்டால் என்ன கிடைக்கும், 216 கிடைச்சிருச்சா. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு போகிறேன். இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ 216 டிவைடட் பை 2 1 இந்த 1 இருக்குது. இந்த 1 வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ 0 போடுறேன். அப்போ 16 108. அப்போ 2 into 108 216. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 108 எனக்கு கிடைக்கும்னா நான் 8 வந்து ஈவன் நம்பர். ஸோ செகண்ட் டேபிள் தான், அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் டேபிளில் போட்டால் எத்தனை டைம் வரும், 54. 2 into 54 108. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஈவன் நம்பர். அப்போ 54 டிவைடட் பை 2 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ வரும், 27. நெக்ஸ்ட்டு 27ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ செகண்ட் டேபிளில் போகிறக்கு சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு எந்த டேபிளுக்கு மூவ் ஆயிடலாம், தேர்ட் டேபிளுக்கு மூவ் ஆயிடலாம். கொஸ்டின்லேயே நமக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ தேர்ட் டேபிளுக்கு இப்போ மூவ் ஆயிடலாம். அப்போ 27 டிவைடட் பை 3 9. அப்போ 27 into 3 54 கிடச்சிச்சா. அதுக்கப்புறம் 27க்கு என்ன போடுறோம், 27 3 into 9 27. அப்போ 9 போட்டால் இது ஒரு ஆட் நம்பர். ஸோ அகெயின் தேர்ட் டேபிள் 3 டைம்ஸ் 3 into 9 27. இந்த 3 இதை வந்து 9 ஒரு 9 எத்தனை டைம் போடலாம், 3 into 3 போட்டால் 9 கிடச்சிடும். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நம்மளோட இது கிடச்சிருச்சு, நம்மளோட ஃபைனல் ட்ரீ கிடச்சிருச்சு. நீங்கள் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், இல்லை நான் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி டிவைட் பண்ணி இப்படியும் போடலாம். உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போது 13,824 ஈக்குவல் டு எவ்வளோ 2s இருக்குது, எவ்வளோ 3s இருக்குன்னு எழுதுறோம். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அதை எழுதுகிறோம். 2 into 2 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 3 into 3 into 3 into 3. ஓகேவா, இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கும் நாம் போட்டால் 3 into 1 வர வரைக்கும் நம்ம போடணும்ல. ஸோ இங்கே 2 3யோடு நிறுத்தியிருக்கேன். ஸோ இது எடுத்துக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு மறந்துடுவீங்க, விட்டுருவீங்க. அப்படின்னா 3 into 1 இப்போ 1 into 3 3யா கிடச்சிச்சா. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எவ்வளோ 2s இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 சாரி 1 2 3 4 5 6 7 8 9 எப்படி இருந்துச்சு, 1 2 3 4 5 6 7 8. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 9 2 பவர் 9. அப்போ 1 2 3 அப்போ 3 பவர் 3. ஓகேவா, 3 டேபிள்ஸ் தேர்டு 3 டேபிளை வந்து நான் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் மீனிங் 1 2 3. அப்போ 3 பவர் 3. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 9. ஓகேவா, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் a இன்ட்டு 3 பவர் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பவரில் வந்து இங்கே எனக்கு என்ன கிடச்சிருச்சு, 9 கிடச்சிருச்சு. இங்கே வந்து பவரில் 3 கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட ஆன்சர் a = 9 b = 3 நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். a = 9 b = 3. இந்த சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா?